இன்னைக்கு சென்னையில இருக்கிற வண்டலூர் ஜூவை கண்டிப்பா பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வண்டியை தட்டிட்டு கிளம்பியாச்சுப்பா. கிருட்டுன்னு சென்னையில என் ஒய்ஃப் வீட்ல இருந்து கரெக்டா வண்டலூர் ஜூக்கு எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் வந்துச்சுப்பா. அப்படியே வண்டிக்கு 2000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சு விட்டு வண்டியை தட்டி கொண்டு போயாச்சுப்பா. நம்ம நேரா ஜூவை பார்த்து கிட்டத்தட்ட வண்டலூர் ஜூ போய் சேர்ந்தாச்சுப்பா. நாங்க போன நேரம் பாத்தீங்கன்னா செமையா உள்ள கூட்டம். அப்பதான் தெரிஞ்சுச்சு அது கவர்மெண்ட் லீவாம்பா. கவர்மெண்ட் லீவ் அன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அதனாலதான் ஃபேமிலியோட ஸ்கூல் பசங்களோட எல்லாருமே சேர்ந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போனே வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள போகும்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பி போயிட்டு இருந்தப்பா. அப்படியே கிறிஸ்து சிரி அப்படின்னு சொன்னா தலைவர் எங்கேயோ உத்து பார்த்துட்டே வர்றான். எங்க வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டு தெரியாம பையோல முழிச்சிட்டே இருந்தாப்பா. அதுக்கப்புறம் பையோல ஹாப்பி ஆயிட்டான். நல்லா சிரிச்சுட்டே வந்துட்டு இருந்தான். நல்லா சிரிச்சிட்டு இருந்தவன் திடீர்னு உமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்பா. உமா இங்க அப்பாவை பார்த்து கூட வேற எங்கேயும் திருப்பி எதுவும் கேச்சு கீச்சு ஆயிராமப்பா வந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள கிளம்பியாச்சுப்பா மொத்தமா ஃபேமிலி. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா வீடியோல, இதாப்பா நுழைவு வாசல். இந்த வழியா தான் நம்ம நுழைஞ்சு போகணும். சரி இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி நம்மளும் போய் உள்ள நுழைஞ்சு போய் மிருகத்தெல்லாம் பார்ப்போம், அதுக்கு தானே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிருட்டுன்னு போயாச்சுப்பா. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலியா இருந்த மாதிரி தான் தெரியும் இடம். ஆனா போக போக தான் பாத்தீங்கன்னா செம கூட்டமா ஆயிட்டு. உள்ள பாத்தீங்கன்னா நடந்து போகணும், இல்லன்னா சைக்கிள்ல போகணும், இல்லன்னா இந்த மாதிரி இந்த வண்டி வருது பாத்தீங்களா எலக்ட்ரிக்கல் வண்டி. இதுல வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம தான் வீட்டுல எப்பவுமே நொறுங்க விழுந்துட்டு கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நடந்தாட்டு போவோம், எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ் சர்வீஸ்ல போயிட்டோம்பா. ஃபர்ஸ்ட் போற வழியில முத என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி கருங்குரங்குதாப்பா. அதை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு ஏது இருக்குன்னே தெரியாம போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க மர பொந்துக்குள்ள இருக்குப்பா. தேடி கண்டுபிடிச்சே பார்க்க வேண்டியதா ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5x ஜூம்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்க, அங்கங்க இருக்கு. அடிக்கிற வெயில்ல மனுஷனாலே தாங்க முடியல, பாவம் மிருகங்கள் என்ன பண்ணும். அதனால நல்லா மரத்தடியில குழுன்னு இருந்துச்சுப்பா. அங்கிட்டு ஓடி இடி லாடாம இருக்குது. இப்ப எங்களை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வேத்து இருக்குன்னு. காலையில அடிக்கிற வெயில் மாதிரி அடிக்கி, மதியம் 1 மணி 2 மணி அடிக்கிற மாதிரி வெயில் அடிக்குப்பா. அடுத்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம சிங்கவால் குரங்கு தாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா எங்கன்னு தேடி பார்த்தா ஒவ்வொன்றும் மரத்தை கட்டி போட்டு மரத்துக்கு கிச்சு கொடுத்துட்டு இருக்குங்க. ஆனா அங்க ஒரு 2 குரங்கு இருக்கு பாருங்க பொந்துக்குள்ள. எப்படி மனுஷங்க மீட்டிங் போட்டு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கு. சரி நம்மளுக்காக கயிறு போட்டிருக்காங்களா, வந்தவங்கள குஷி படுத்தும் சொல்லிட்டு 2-3 தொங்கலை போட்டாதானே கரெக்டா இருக்கும். ஏதோ வேண்டா விருப்புக்கு இருக்கிற மாதிரி அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்குங்க. சரி அதுகளுக்கு வெயில் என்ன பண்ணுவோம் பாவம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிம்பான்சி, அதாவது மனித குரங்கு எப்படி என்ன சைஸ்ல படுத்து கிடக்கவே பாருங்க. ஒரு கையை வச்சுட்டு அப்படி தலைவாணி மாதிரி. நாங்களும் எந்திக்கின்னு பார்த்தாப்பா, ஆனா எந்திக்கிற மாதிரி இல்ல. அப்போ வாங்க வேற எது போய் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனா அது கூட ஒரு குட்டி இருந்துச்சு, ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ சாவனா பாபுன்னு என்னமோ போட்டிருக்கு. அது நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது பாத்துங்க, மன்னிச்சுக்கீங்க. இந்த குரங்க தேடி பார்த்தா கடைசி வரை எங்கேயும் இல்ல. அடுத்த என் பொண்டாட்டி சொல்லுதா அந்த உள்ள இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி லைட்டா பாத்தீங்கன்னா தெரியும் அது உள்ள இருந்துச்சு. அதுவும் வெக்க காலத்துல லைட்டா வெளியே வரல நினைக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா அப்படியே அங்க இருந்து கிளம்பியாச்சு. அடுத்தது போய் பாப்போம்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அட மயிலுங்க, பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இது வந்து கூண்டுக்கு உள்ள நிறைய இருந்துச்சு, ஆனா கூண்டுக்கு வெளியே மட்டும் ஒன்னே இருந்துச்சுப்பா. சரி அப்படிதான் இறதான் மேயுதுன்னு பார்த்தா உள்ள கூண்டுக்குள்ள இருந்து பேசிட்டு இருந்துச்சுப்பா ஒரு மயில் கிட்ட. சரி 2 பேரும் லுக்கு கொடுத்தாவிலோ அப்படி நம்மளும் பார்த்தா உள்ளதும் ஆண் மயில்பா. சரி நாட்டுல நடக்கிற இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போய் பாப்போம்னு சொல்லிட்டு கிருட்டுன்னு கிளம்பியாச்சு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நார்மலா நம்ம ஊர்ல இருக்கிற மயிலை பார்த்திருப்போம். இப்ப அடுத்த நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் மயிலுப்பா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டிவில டிஸ்கவரி சேனல்ல இல்லனா நம்ம செல்லுல ராவும்போது வர்றது, அந்த மாதிரி ஏதாட்டு ஒரு ரீல்ஸ்ல பாக்குறது. அப்படி பார்த்துட்டு நேர்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல செம்மையா இருந்துச்சுப்பா. அதெல்லாம் ஆண்மையில பாத்தீங்கன்னா அப்படிலாம் தோகையோட வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தப்ப அந்த வெள்ளை மயில, ஏன்னா அழகாவே இருந்துச்சு. இது வந்து நீங்களும் பாருங்க கண்டிப்பா. வண்டலூர் ஜூக்கு வந்தீங்கன்னா சென்னையில, சாரிப்பா சென்னைக்கு வந்தீங்கன்னா மறக்காம வண்டலூர் ஜூக்கு வாங்க. இங்க வந்து நீங்க ஒரு திருப்பு பாத்தீங்கன்னா அதாவது பார்க்க முடியாத விலங்குகள் பறவைகள்லாம் பார்க்கலாம். முக்கியமா நம்ம வீட்டுல இருக்கிற குட்டிஸ் சுட்டிஸ் எல்லாம் கூட்டு கிளம்பி ஃபேமிலியோட போய் பாருங்கப்பா, வேற லெவல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இது ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் இல்லப்பா, நாங்க போய் ஜாலியா இருந்தனால ஒரு vlog மாதிரி எடுத்து போடுறேன் பாத்துக்கங்க. சரிங்க, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது கருப்பு கழுத்து மயில். அதுக்கப்புறம் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கருந்தோல்பட்டை மயில். மயிலே எத்தனை ரகமா மயில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இங்க வந்த பிறகுதான் தெரியுது. ஆனா கூண்டுக்குள்ள இருந்தோம்னா கொஞ்சம் லைட்டா பிளர் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கங்கப்பா. பாத்தீங்கன்னா அந்த நார்மல் மயில் மாதிரி கிடையாது, அதே கலர்ல இருந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த கருந்தோல்பட்டை மாதிரி மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கருப்பு மற்றும் வெள்ளை மயில். அது மட்டும் இல்லாம சாம்பல் நிற மயில். இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே உள்ளதா இருக்கு. இந்த பாத்தீங்களா எல்லாம் தெளிவா தெரியுதா. மொபைல் லைட்டா பிளர் ஆகுது, அதனால மன்னிச்சுக்கங்க. மத்த விலங்கெல்லாம் கிளியரா தெரியும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே மான் போனான்னு எங்க கண்ணுல பட்டுச்சு. அந்த ஒரு புள்ளி மானையே நாங்க ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தோம். ஆனா போக போக தான் தெரிஞ்சு உள்ள ஏகப்பட்ட மான் இருந்துச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல காமிக்கப்பா கிருட்டுன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோழி சேவல்லையே வித்தியாசமா வச்சிருந்தாங்கப்பா. பாதி பறவையும் பாதி கோழியும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொம்பு வச்ச மான் ஒண்ணு என்ட்ரி கொடுத்தான் பாருங்க. நம்ம மாப்பிள வெறித்தனமா இருக்கான்ப்பா. மாப்பிளைக்கு ஒரு பக்கம் கால் வாங்கிட்டு போதே அப்படின்னு சொல்லி பார்த்தா மாப்பிளைக்கு ஊர்ல எடுக்க போலுக்கப்பா.
போலப்பா, அதான் சொரிஞ்சிட்டு இருக்காப்ல. சரி மாப்பிள்ள நீ சொரிஞ்சிட்டு இரு, நாங்க அந்த பக்கம் போய் பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிளியா இருக்கப்பா. அதாவது பாத்தீங்கன்னா இது நம்ம நிறைய கண்காட்சியில கூட ஒரு சில நேரம் கொண்டு வந்திருப்பாங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. எல்லாம் பாத்தீங்களா ஏதோ பொம்மை கிளிய வச்ச மாதிரி அப்படியே ஒரே போட்டாக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி இன்னைக்கு அவிய வரிசையா ஃபேமிலியா. இந்த கிளியோட பேர் பாத்தீங்கன்னா நீல மஞ்சள் பஞ்சவர்ண கிளிப்பா. பஞ்சவர்ண கிளி கொஞ்சம் பறந்து காமிச்சா கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு பார்த்தா பறக்கவே மாட்டேன்ட்டு எல்லாம் உட்கார்ந்து தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல போய் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கூட்டத்தை பார்த்தா போக போக ஆளு வந்து கூட்டிட்டு தான் இருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கிளி இல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் கொண்டை பெருங்கிளின்னு இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயும் பார்த்திருப்பீங்க. பாத்தீங்கன்னா அந்த முக்கல பாத்தீங்கன்னா தெரியும். இது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டில்லா கொடுத்துட்டு இருக்குப்பா. ஏதோ வாயில முழங்குதுன்னு நினைக்க நம்ம கேமரா ஆன் பண்ண பிறகு. சரிங்க ஏதோ அந்த மௌனம் இந்த மௌனம்னு சொல்லி கிளிக்காம இருந்தா சரிதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொல்லல மானு ஏகப்பட்ட இடத்துல இருந்துங்க போற வழியில சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா அந்த புதருக்குள்ள பாருங்க எல்லாமே படுத்து கிடக்கும் ஒன்று ரெண்டு, அது எல்லாமே மானுதாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நாங்களும் ஃபேமிலியா நின்று பார்த்துட்டு இருந்தோம். நாங்க மட்டும் இல்லங்க, எங்களுக்கு பின்னாடி நின்று நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி இது பார்த்தது போதும், இன்னும் நிறைய பேர் பாப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா முழுக்கன் பெருங்கொண்டை கிளின்னு சொல்லி இருந்துச்சு. என்ன முழுக்கன்னு இருக்குன்னு சொல்லி பார்த்தா லைட்டா முழுக்குன்னு தான் இருக்கு. அப்படியே நம்ம முழுக்கனை பார்த்துட்டு அந்த சைடு திரும்பினா ஈமு கோழி பார்க்கவே பயங்கரமா இருக்கானுங்கல்ல, ஆனா கொஞ்சம் சிறுசா இருந்தானுங்க. இதோட நம்ம நெருப்பு கோழி காமிக்கிறோம் பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, அதுல தெரியும் எப்படி இருக்குன்னு. ஈமு கோழி திருன்னு முழிச்சிட்டு இருந்தானுங்களப்பா. அவனுக்கு ஒரு தாட்டாவை போட்டுட்டு அடுத்து போய் பார்த்தா வெள்ளனார அப்படியே தலைவர் அசையாம ஸ்டில் கொடுத்துட்டு இருக்காரு போட்டாவுக்கு. அதை தாண்டி அப்படியே பக்கத்துல வந்தா 4 அடிக்கு ஒரு நாரை இருக்குப்பா. அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ சாரூஸ் கிரைன் போட்டிருக்கப்பா. பேருக்கு ஏத்த மாதிரி கிரைன் மாதிரி தான் இருக்கு பெருசா. மொபைலுக்கு உங்களுக்கு சின்னதா தெரியும், நேர்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். சரிப்பா அப்படியே அந்த 4 அடி ஹைட் நாரைக்கு ஒரு தாட்டா போட்டுட்டு அடுத்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே கருப்பு அண்ணன் சொல்லி இருந்துச்சு. அதாவது ஒரு நீர் காக்கா மாதிரி இருந்துச்சு, நீர்கோழி மாதிரி பார்த்தா சுருண்டு கிடஞ்சு பாத்துக்கோங்க. சரி அதை அப்படியே பார்த்துட்டு நானும் பொண்டாட்டி ஒரு செல்பி போட்டாவை எடுத்துட்டு அப்படியே கிருட்டுன்னு அடுத்து நம்ம பெரிய சிப்பாய் நாரை பார்க்க போயாச்சுப்பா. தலைவனை பாத்தீங்கன்னா இவனும் வெறித்தனமா நிக்காங்க, அப்படியே அச்சு அசையாம. அடுத்து பாத்தீங்கன்னா சவுத்தன் கஷோரின்னு என்னமோ போட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது பாத்தீங்க. இந்த பாத்தீங்களா இந்த கோழி தான் இது. நான் நிறைய ரீல்ஸ்ல பாத்திருக்கேன், ஆனா இப்பதான் நேரா பாக்க. அடுத்ததான் வந்தான் பாருங்க நம்ம பாகுபலி பைசன். வெறித்தனமா இருந்துங்க. பாத்தீங்கன்னா மரம் உடஞ்சு கிடக்கா, மரத்தை வெட்டி போட்டிருக்காங்களான்னு தெரியல உள்ள, ஆனா வேற லெவல் அதை மேஞ்சிட்டு கிடந்துச்சு. தூரத்துல ஒருத்தன் நிக்காம பாருங்க பைசன், நல்ல சிம்பாடியா எப்படி பார்க்கவே கொடூரமா இருந்துச்சு. அதுவும் அதோட கண்களை பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருந்துச்சு. சரி பாகுபலியில வில்லன்லாம் அடக்குனாரு, நம்மளும் போய் ஒரு அடக்கிடலாமான்னு சொல்லி பார்த்தப்பா, நம்மளும் ஒரு சிம்பாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது அது காதுல விழுந்துச்சா என்னையே தெரியல. டப்புன்னு பின்னாடி பாத்ரூம் போக ஆரம்பிச்சுட்டுப்பா. ஒரு பைசன் இல்லப்பா 2 பைசனும் பாத்ரூம் போக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட்டு பயந்துட்டு ராஜ்மெண்ட் வயசுனா ஒரு பையன் இருக்கும்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கா கவலைப்படாதீங்க, நான் உள்ள வந்து உங்களை அடக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒரு சாரி சொல்லிட்டு போயிட்டப்பா. இப்ப நான் காமிக்கிற வீடியோல மட்டும் பாருங்க, அதோட கண்ணை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க, வெறித்தனமா பயங்கரமா இருக்குங்க. இந்த கண்ணெல்லாம் பார்த்தா அது நேர்ல போய் நம்ம முன்னாடி போய் நிக்க முடியும்னு நினைக்கீங்க, பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இது வந்து ஜூல இருக்கு, ஆனா ஜூல நம்மளும் இறங்க முடியாது, நம்ம இறங்கவும் கூடாது. இது நம்ம கொடைக்கானல் வழியிலாம் நிறைய இருக்கும், பார்த்தா கார் ஈரு வேனு எதுல இருந்து இறங்கிறாதீங்க. சரிங்க அடுத்த கூட்டமா இருந்த பைசன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு இறங்கியும் போட்டாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நீர் நாயை தாங்க பார்க்க போலான்னு பார்த்தோம். ஆனா கேமரா ஆன் பண்றதுக்குள்ள அது உள்ள நுழைஞ்சிட்டு பயவுல வெளியே வர மாட்டேன்ட்டாப்பா. அதுக்கப்புறம் தூரத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வேற ரகம் மான் இருந்துச்சு. அது என்ன மான் தெரியலப்பா. சரி நானும் போய் பக்கத்துல போய் போர்டு படிக்கல. அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பி பார்த்தா இந்த சைடு ஒரு ரகம் மான் இருக்குப்பா. இது நான் பக்கத்துல போய் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு நாய்க்கு இழைச்ச மாதிரி இலக்கிப்பா நடந்து போனா. அதுக்கப்புறம் நம்ம யார பார்க்க போனோம்னு பாத்தீங்கன்னா புலி. ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்து சிங்கம் புலியாதான்ப்பா. அதுக்கப்புறம் தூங்கிட்டு மாப்பிள எந்தி மாப்பிள உன்னதான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் பாத்தீங்கன்னா தலையாட்டி அப்படியே ஒரு திரும்பி பார்த்துச்சுப்பா. சரி வாழ்க்கையில ஒரு திருப்பாட்டி புலிய நேர்ல பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாய் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்க அண்ணாவை பார்க்க வந்தேன். பாத்தீங்கன்னா காட்டுக்கே ராஜா, ஆனா என்னம்மா தலைவாணி வச்ச மாதிரி கட்டையில தலையை வச்சு தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. ஒன்னதானா பார்க்க வந்தேன், எந்தினா அப்படி இப்படின்னு என்ன எதுனாலும் அது முழிக்கிற மாதிரி இல்லப்பா. உடையில எந்திரிச்சு தலையை உதறிச்சுப்பா. ஆனா அந்த டைம்ல நம்ம வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதுக்கப்புறம் அது எந்திக்கல. அதுக்கப்புறம் நம்ம சிங்கண்ணனுக்கு டாட்டா போட்டுட்டு அடுத்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மான்லாம் ஒரு ரகத்துல இருக்குன்னு சொன்னல, அங்கதான்ப்பா போனோம். அங்க பாத்தீங்கன்னா புள்ளி மானு அதுக்கப்புறம் இந்த மான்லாம் கலந்து இருந்துச்சு. நம்ம மானை பார்க்க போற நேரத்துல தான் கரெக்டா அதுக்கு ஃபுட் எல்லாம் கொண்டு போனாங்க. அப்படியே மான்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க பார்க்கும்போது டைம் ஆச்சுல, நம்மளுக்கு வயிறு பசி ஆச்சுப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஒரு இடத்துல உட்காந்து. நானும் கவிதாவும் சாம்பார் சாதம் சாப்பிட்டோம், எங்க மச்சான் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டாங்க. அப்படியே கிருஷித்துக்கும் தயிர் சாதம் ஊட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு அப்படியே பொடி நடையா வாங்க மிருகத்தை பார்க்க போகணும்னு கிளம்பியாச்சுப்பா. கிருஷித்தை கையிலேயே தூக்கி வச்சிருந்தா கை கொஞ்சம் வலிச்சிட்டு இருந்துச்சு, அதான்ப்பா சோல்டர் மேல ஏத்திட்டேன் பய உள்ள. தலைவர் ஜம்முன்னு மெத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. சாப்பிட முன்னாடி சும்மா அடிச்ச வெயிலுக்கு பாத்தீங்கன்னா படபடா வடவடான்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள இறைய போட்ட பிறகுதான்ப்பா சும்மா கிளு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம கரடி மாமா அங்க வந்தாச்சுப்பா. நம்ம கரடி என்னாச்சு பாத்தீங்கன்னா நல்லா வயிற்றுக்கு இறைய போட்டுட்டு அங்கங்க வாக்கிங் நடந்துட்டு இருக்காரு. அப்படியே கரடி கிட்ட ஒரு உம்மா கேட்டோம், அது என்ன பண்ணுச்சு நீங்களே பாருங்கப்பா. கரடி போயிட்டு இருக்கு. மாப்பிள்ள
திரும்ப திரும்ப சரிங்களா? நம்ம மாப்பிள்ள தான் சொன்ன பேச்சு கேட்பான். இப்போ உமா கொடுக்க வைக்கிறோம் மாப்பிள்ள உமா கூட மாப்பிள்ள ஒரு உமா 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 உமா. எப்படி பாத்தீங்களா? உமா கேட்டா உமா கொடுக்க. அது நான் மட்டும் இல்லைங்க, அது யார் கேட்டாலும் அப்படிதான் போகணும். ஏன்னா அது வாக்கிங் பாத்தீங்கன்னா அந்த இணையிலே தான் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இது நிறைய நாயான்னு தெரியல, ஏன்னா நரிக்கு நாய் கொஞ்சம் டிஃபரெண்ட் மாதிரி தான் இருக்கு. சரி வந்ததுக்கு நரி முகத்துல முழிச்சிருக்கோம், நல்லது நடக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சுப்பா. அப்படியே போற வழியில பாத்தீங்கன்னா திடீர்னு ப்ளூ கலரா தெரிஞ்சிச்சுப்பா. அது என்ன கலர்னு என்ன செடினே நம்மளுக்கு தெரியல. அதை பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்து கிளம்பியாச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் பார்த்தா அட நம்ம சிறுத்தண்ணாச்சி உமரதையா தேடிட்டு தாங்க வாரவே தூங்கிட்டு இருக்கீரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாப்பா. பார்த்தா அசையவே இல்லப்பா. வந்தா ஒரு ஓட்ட போட்டு ரேஸ் வைக்கலான்னு பார்த்தா நானும் யார் தெரியும்ல உசைன் போல்ட்டோட வேகமா ஓடுவேன். கிருட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ள நிறைய நேரம் இருந்துச்சுங்க. நிறைய நேரம்னா நல்ல கலராவும் இருந்துச்சு. அதாவது நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல டிவில, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த நோட்டு புத்தகம் அடுத்த வால்பேப்பர் எல்லாம் இருக்கும்லப்பா, அந்த மாதிரி இருந்துச்சுப்பா ரோஸ் கலர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாம்பு பார்க்க போனோம். பாம்பெல்லாம் பாத்தீங்கன்னா மேல எங்கிலியுமா படுத்து கிடந்துச்சு. ஆனா என்ன அந்த கண்ணாடிக்கு சரியா தெரியல பாத்துக்கங்க. பாம்பை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்கப்பா லைன்ல. நம்மளாம் அடிச்சு புடிச்சு உள்ள நுழைஞ்சு போயாச்சு. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற பாம்பு வந்து அனகொண்டாவா இல்ல மலை பாம்பான்னு தெரியலப்பா. சாரி நேம மட்டும் மறந்துட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா எம்மா பெருசா இருக்கு. இந்த பாம்பை மட்டும் கண்ணாடியில இருந்து பார்த்தாலுமே பயமா தான்ப்பா இருக்கு. எம்மா தண்டியா இருக்கும் பாருங்க. நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது வாழையில இருந்து இது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 8-9 அடி இருக்குன்னு நினைக்கங்க. கூட தான் இருக்கும் தவிர கம்மியா இருக்காது. ஒரு பாம்பு மட்டும் இல்லைங்க, உள்ள நிறைய பாம்பும் வச்சிருக்காங்க. போற வழியில பார்த்தா தண்ணிக்குள்ள எல்லாம் சுருண்டு கிடக்குங்க. முகத்தை மட்டும் வெளியே வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள. அதுக்கப்புறம் அதுக்கு கொடுத்திருந்த செட் பண்ணி வச்ச பானைக்குள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லுக்கு மேல அதுக்குள்ள பாத்துக்கங்க. இந்த மாதிரி தான் வெளியிலயும் பாம்பு எதுவும் கிடக்கும் தெரியாதனமா காலேஜ் வெடுக்குன்னு ஒரு போர்டு தான் அடுத்து. அவ்வளவுதான் நீங்க பாத்துருக்கிறது கட்ட உடல் மலைப்பாம்புங்க. பாத்தீங்கன்னா 1 2 நிறைய இருக்கு உள்ள. எப்படி கட்ட சைஸ்ல கட்ட மாதிரியே படுத்து கிடக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி சைஸ் பாம்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதாங்க முத தடவை நேரில் பார்க்க கொஞ்சம் நல்லா வியந்துட்டேன். அடுத்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அந்த கட்டைக்கு நடுவில் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அனகொண்டாங்க. அது சின்ன சைஸ்ல இருக்கு, போக போக தான் வளரும்னு நினைக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கில பாக்குறீங்களா, இதுவும் கட்ட உடல் மலைப்பாம்பு தான். இதுவும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குல்ல, பயங்கரமா. இன்னும் நிறைய பாம்பு இருந்துச்சு. ஆனா அடிக்கிற வெளிச்சத்துல மொபைல்ல தெரிய மாட்டேன்ட்டு கண்ணாடி வெளிச்சம், அதனால வீடியோ எடுக்கலப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை ஓணம். அதாவது நீங்க நிறைய இதுல பாத்திருப்பீங்க பச்சை ஓனான வீடியோல. நம்ம பாத்தீங்கன்னா இப்பதான் நேர்ல பாக்குறோம். இதெல்லாம் நம்ம உடம்புட்டுக்குள்ள கிடைச்சுன்னா மவன கசாப்பு தான். கசாப்பு நான் சும்மா சொன்னப்பா, அப்படிலாம் வச்சு போடாதீங்க. இதெல்லாம் பார்த்தா ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல தான் பார்க்க போறோம். முதல்ல எல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசை நேரில். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டியான முதல்ல தான் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நிழல்லையும் கொஞ்சம் தண்ணிலையும் கிடந்து லாண்டுட்டு கிடந்துச்சு. அதை தாண்டி பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 பெரிய முதல்ல இருந்துச்சுப்பா தண்ணிக்குள்ள. ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறுன்னு நினைக்கிறேன். அதனால கோச்சிக்கிட்டு இருக்காவிய மூஞ்ச தூக்கிட்டு. சரி வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அனுச்சரிச்சு அப்படி இப்படின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அட்வைஸ் சொல்லிட்டு அடுத்த வீட்டு சமாச்சாரம் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி நாங்க கிளம்பியாச்சுப்பா. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க தாங்க இருக்கு பெரிய முதல்ல. இதை பார்க்கவே சூப்பரா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சுன்னா பயங்கரமாவும் இருந்துச்சு. அதுலயும் 1 இல்ல 2 இல்லைங்க, ஏகப்பட்டது. உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா முதல்ல தான். அது தண்ணிக்குள்ள நிறைய கிடக்கு. அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப நிறைய தெரியும். ஒரு சில இதெல்லாம் நார்மல் சைஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுட்டி கிட்ட இதான் முதல்ல நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா போற வழியில உள்ள பெரிய கண்ணாடி இருந்துச்சு. அதுல ஆமை மீன் சொல்ல போனா பெரிய முதல்ல ஒண்ணு வெடுக்குன்னு தலையை வெளியே தூக்கிட்டு உடம்ப மட்டும் உள்ள விட்டுருந்துங்க. தண்ணிக்குள்ள இருக்கிற முதல்ல நல்ல பெரிய முதல்ல பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி காட்டு பண்ணி எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அதுக்கு தள்ளி போனா நம்ம டிஸ்கவரில பார்த்த நீர் யானைலாம் இருக்குப்பா வேற லெவல்ல. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தா ஆடா நம்ம யானை குளிச்சிட்டு இருக்குங்க. அதாவது மண்ணுல உருண்டு பிறண்டுட்டு அவிய லாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில வந்து லாடுற விஷயத்துக்கு யானையை பார்த்தா மட்டும் கொஞ்சம் ரொம்பவே பயப்படுவாங்க. செல்லுல பார்த்தாலே ரொம்ப பயப்படுவான். அது இப்ப நேரில் வேற காமிச்சிட்டோமா பயந்துட்டு தான்ப்பா கிடந்தான். சரிங்க அப்படியே ஒரு யானை தான் பார்த்தா அந்த சைடு திரும்பி பார்த்தா அங்க மணல்ல இன்னொரு யானை லாண்டிட்டு இருக்காவிய. எல்லாம் ஒரே மணல்ல லாட்டு தான் போல. அதுவும் லாண்டுட்டு இந்த தண்ணியில தான் வந்து குளிக்கும் போலுக்காப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காண்டாம இருக்கும் பார்த்தோம். நேரில் பார்த்தோம்னா அரண்டாங்க. ஏன்னா உங்களுக்கு செல்லுல பார்த்தோம்னா கொஞ்சம் சின்னதா தெரியும். நேரில் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தாப்பா. ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுக்கு கொம்பு மட்டும் இல்ல, நல்லா தான் போயிருந்துச்சு ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் அது ஒரு மாடலேஷனா மாற ஆரம்பிச்சுப்பா. அதாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே லவ்ஸ். உடனே சுத்தி உள்ள பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைல பெதடியில 2 அடி அடிச்சு எல்லாமே பத்தி விட்டாங்கப்பா. கூட்டம் உடனே கலஞ்சிட்டு சரி இதுக்கு மேல நம்ம இருந்தா நம்மளுக்கு மறுவாதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்ப ஆரம்பிச்சாச்சுப்பா. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம தலைவன் நெருப்பு கோழியை பார்த்தாச்சுங்க. என்ன பெருசா இருந்துச்சு. இவங்கிட்ட எல்லாம் நம்ம மாட்டினோம் நம்ம செப்ப கிப்பெல்லாம் 2ஆ கிழிச்சு போட்டுருவோம். இவங்கிட்ட எல்லாம் உத வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட்பால் உத தான். அதாவது ஏர்லயே பரப்பனா பாத்துக்கோங்க. இருந்தாலும் நம்ம யாரு ஆட்சி மைண்ட் வாய்ஸ் நம்ம சும்மாவா. அதனால நான்
அப்படியே கையை வச்சு லாட்டு காமிச்சிட்டு இருந்தாப்பா. நீங்க யாரும் போனீங்கன்னா கையெல்லாம் உள்ள விட்டுறாங்கப்பா, கையை அடுத்து விரல கடிச்சு இழுத்துனா முடிஞ்சு போச்சு. அது இல்லாம விலங்குகளை வந்து துன்புறுத்த கூடாது. அதாவது நம்ம இப்ப துன்புறுத்தல, இது ஒரு விளையாட்டு முறையில வெளியே மட்டும் சும்மா சைகையை சும்மா காமிச்சிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நெருப்பு கோழியோட முட்டையை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எம்மா பெருசுன்னு பாருங்க, டைனோசர் முட்டை மாதிரி இருக்குங்க. ஒரு முட்டையை ஆஃப் ஆயில் போட்டாலும் 10 பேர் சாப்பிடலாம் நினைக்கப்பா, அந்த மாதிரி இருக்கு. சரிங்க, தலைவங்கிட்ட அப்படியே லாட்டு காமிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே எங்க இருந்து கிளம்பியாச்சுப்பா. அடுத்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச, ரொம்பவே பார்க்கணும்னு நினைச்சேன் நம்ம சிராஃபி, அதாவது ஒட்டகி ஜீவிங்கிப்பா. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளைல டிஸ்கவரி பாப்போம்ல, அந்த உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன ஒன்னே தான் இருந்துச்சு, கூட ஒண்ணு துணைக்கி விட்டுருந்தா அதுக்கும் கொஞ்சம் கிளுகிளுன்னு இருக்கும். இந்த ஒட்டகி ஜீவிங்கி ரொம்ப நேரம் நான் இன்னும் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தேன்ப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து எங்க கிளம்பி போனோம் பாத்தீங்கன்னா, அதாவது நைட்டு மட்டும் நடமாடு விலங்குப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பூனை மாதிரி இருந்துச்சு. இது பேர் நான் சரியா எடுக்கல பாத்துக்கங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருட்டாவே தான் இருக்கும், வெறும் லைட் மட்டும் தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் முள்ளம்பன்றியை பார்த்தோம். சும்மா கொச்சன்னு இருந்தாங்கப்பா. எந்த விலங்குனாலும் இதை பார்த்து பயப்படதான் செய்யணும். ஏன்னா முதல்ல இருந்து சரட்னு ஒண்ணு தெளிச்சு விட்டா போதும், டக்கு டக்கு டக்குன்னு மூஞ்சி வாக்கல குத்தி போடும். அடுத்து விதவிதமா ஆந்தெல்லாம் இருந்துச்சுப்பா. ஆனா நம்ம செல்லுக்கு தான் வெளிச்சம் தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் பார்க்க சொல்லிட்டு மீனை பார்க்க போயாச்சு. மீன்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் நிறைய விதவிதமா இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா விதவிதமா நிறைய இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அந்த இடமும் லைட் செட்டிங்கும் வேற லெவல்ல வச்சிருந்தாங்க. அவ்வளவுதாங்க, ஒரு வழியா பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஆனா என்ன, நம்ம இன்னும் உள்ள நிறைய பார்க்காம தான் வந்திருக்கோம். அந்த விலங்கெல்லாம் வெயில் காலம் முடியிட்டும் நல்லா தெளிவா போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு வச்சிருக்காங்க. நீங்களும் முடிஞ்ச ஃபேமிலியோட வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கப்பா. Love you, Raj family. Say.